प्रेम मुडित मन से कहो राम राम राम। प्रेम मुडित मन से कहो राम राम नाम। राम 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 श्याम राम राम श्री राम राम राम। पाप कड़े दुख मिटे लेके राम राम। पाप कड़े दुख मिटे लेके राम राम। भाव समुद्र सुखद नाव एक राम नाम। भाव समुद्र सुखद दयाम एक राम नाम। राम राम नाम राम नाम राम। राम 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 श्री राम राम राम। परम शांति सुखद मुदान दिव्य राम नाम। परम शांति सुख निदान दिव्य राम नाम। निराधर को आधार एक राम राम राम। निराधर को आधार एक राम राम। राम 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 नाम। राम 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 श्री राम राम राम। परम गोप्य परम दिव्य मंत्र राम नाम। परम गोप्य परम दिव्य मंत्र राम नाम। शांता हृदय सदा वास्त एक राम राम। शांत हृदय सदा वास्त एक राम राम। राम 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 राम। राम 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 श्री राम राम राम। माता पिता बंधु सखा सब ही राम राम। माता पिता बंधु सखा सब ही राम नाम। भक्त जनर जीवन शान एक राम राम। भक्त जनर जीवन दान एक राम राम। राम राम नाम राम नाम नाम। राम 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 श्री राम राम राम। श्री राम 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 श्री राम राम राम। श्री राम राम राम। प्रेम मुडित मन से हरे राम राम राम। राम 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 श्री राम राम राम। श्री राम 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 श्री राम राम राम। श्री राम राम ராம். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே பல்வேறு மகான்களுடைய சரித்திரமாக அவர்களுடைய சரிதங்களை கண்டு கேட்டு ரசித்து இன்புற்றோம். இதுவரை 28 மகான்களுடைய சரிதங்களை நாம் கேட்டு அனுபவித்தோம். இன்றைய தினம் 29வதாக ஸ்ரீ பத்மநாப வேதியர் என்பவருடைய சரிதத்தை நாம் கேட்டு இன்புற இருக்கிறோம். இதை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிறு கருத்து பரிமாற்றத்துக்கு அப்புறம் அதை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் புஸ்தகத்தில் உள்ளதுதான். இந்த உலகம் ஒரு விசித்திரமானது. இந்த உலகத்திலே சில வகையான சந்தேகங்களும் சில வகையான கேள்விகளும் மனதுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கு பதிலே கிடைக்காது. அதற்கு பதில் எங்கே கிடைக்கும்னா இந்த ஆன்மீக விஷயங்களில் தான் கிடைக்கும். அது என்ன கேள்வி, என்ன பதில்? நாம் கண்கூடாக இந்த உலகத்திலே பார்க்கிறோம். பலர் நல்லவர்களாக இருப்பார்கள், நன்மையை செய்து கொண்டு இருப்பார்கள், யாருக்குமே தீங்கு இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பல்வேறு கஷ்டப்படுவார்கள். அதே நேரத்தில் பல வகையான கெடுதல்களை செய்து கொண்டு பல கெட்ட வழக்கங்களோடு இருப்பவர்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இதை நாம் காணும்போது நமக்கு மனதுக்குள்ளே ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படும். இதற்கு விடைதான் என்ன? ஒரு புறம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கக்கூடியவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் அநியாயமாகவும் அதர்மமாகவும் நடக்கக்கூடியவன் நன்றாக இருக்கிறான். இந்த விசித்திரத்தை நாம் இன்று வரை கண்டு கொண்டு இருக்கிறோம். அன்று முதல் இன்று வரை
இதற்கு விடை காண பல்வேறு ஞானிகளும் அறிஞர்களும் முயன்றிருக்கிறார்கள். இந்த பூமியை 2 வகையான பூமியாக சொல்வார்கள். ஒன்று புண்ணிய பூமி, இன்னொன்று கர்ம பூமி. இதை புண்ணிய பூமியாக எடுத்துக்கொண்டு நாம் புண்ணியம் பண்ணி இங்கே பிறந்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு நாம் சந்தோஷமாக வாழவும் வழி உண்டு. இதை கர்ம பூமியாக நினைத்து கொண்டு நாம் செய்த முன்வினை கர்மாக்களை நாம் அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறோம் என்று மனதுக்குள் ஆறுதல் செய்து கொண்டு நாம் வாழக்கூடிய வழியும் உண்டு. ஒரே பூமி தான். ஒருவனுக்கு இது புண்ணிய பூமியாக இருக்கிறது, இன்னொருவனுக்கு கர்ம பூமியாக இருக்கிறது. அதைத்தான் சொல்லும்போது சொல்வார்கள், நமக்கு ஆறுதலுக்காக சொல்வார்கள், நாம் இந்த பிறவியில் செய்யக்கூடியது அடுத்த பிறவியில் நமக்கு பலனாக கிடைக்கும். ஆகவே நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்னென்ன, பூர்வ ஜென்மத்திலே நாம் செய்த பாவங்களை நாம் இந்த ஜென்மத்திலே கழிக்கிறோம். அடுத்த ஜென்மத்துக்கு நாம் செய்யக்கூடிய டெபாசிட் தான் இந்த ஜென்மத்தில் பயணக்கூடிய புண்ணியங்களும் தர்ம காரியங்களும் நல்ல விஷயங்களும். இதை விளக்குவதற்காக பல மகான்களுடைய சரிதங்களும் பல மகான்களுடைய வாழ்க்கை சம்பவங்களும் நமக்கு இதை உணர்த்துகின்றன. அந்த வகையிலே ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு மகானுடைய சரித்திரத்தை தான் நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். ஒரு நாள் ஆழ்வார் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கத்தை நோக்கி. அப்பொழுது ஒரு பக்தர் ஓடி வருகிறார். சுவாமி, உங்களை துன்பம் துரத்தி கொண்டு வருகிறது என்று சொல்கிறார். உங்கள் பின்னாலே உங்களை துன்பம் துரத்தி கொண்டு வருகிறது என்றார். அதற்கு அந்த ஆழ்வார் சொன்னார், ஆஹா, நான் பெருமாள் சேவைக்கு தனியாக தான் போகிறேன்னு நினைத்திருக்கேன். துன்பம் எனக்கு துணைக்கு வருகிறதா? அதையும் அழைத்து கொண்டு வழித்துணையாக அழைத்து கொண்டு நான் போகிறேன் என்றார். அப்படி என்றால் துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் அந்த துன்பம் நம்மை தாக்குவதில்லை. இதுக்கு உதாரணம் என்னென்னா, பகவானே பூமியிலே அவதாரம் பண்ணப்போ ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணப்போ பகவானும் நம்முடைய கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் துன்பம் என்பது விதிவிலக்கல்ல. எல்லோருமே இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதே சந்தோஷத்தோடு துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதற்கு நமக்கு மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி மகான்களுடைய சரிதங்களும் பகவானுடைய புண்ணிய கதைகளும் நமக்கு எதை உணர்த்துகின்றன என்றால், பகவான் கூட இந்த பூமியில் பிறந்தால் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விதிவிலக்கல்ல. அவரும் சாதாரண மனிதனைப் போல் எல்லா வகையான கஷ்டங்களையும் எல்லா வகையான துக்கங்களையும் அனுபவித்திருக்கிறார். ராமர் தந்தையை இழந்தார், மனைவியை பறிகொடுத்தார், கொடுமையான ராவணனோடு போர் புரிந்தார். கிருஷ்ணன் பிறந்ததிலிருந்தே எல்லார்ட்டையும் திட்டுதான். சிசுபாலன் 108 வார்த்தைகளில் திட்டினான், 100 வார்த்தைகளில் திட்டினான், 99 வார்த்தைகள் வரை பொறுத்து கொண்டு 100வது வார்த்தையில் தான் அவனை தண்டித்தார். ஆகவே அவதூறு, வசவுகள், கோபதாபங்கள் அனைத்தும் பகவானே மனுஷனாக பிறந்தப்போ கூட அனுபவித்தது தான். கிருஷ்ணனுக்கும் நோய் வந்தது. ஆகவே எல்லா வகையான இன்ப துன்பங்களையும் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த ஜென்மா. அது அழகாக சொல்லுவார் நாயன்மார். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி கடைசியில் மனிதனாய் பிறந்திருக்கோம். கடைசியாக கிடைத்த பிறவி மனித பிறவி. அரிதறிது மனிதராய் பிறதல் அரிது, அதிலும் கூன் குருடு பேடின்றி பிறத்தல் அரிது. இந்த மனுஷ ஜென்மாவுக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், 6வது அறிவு கொண்டு நமக்கு மேலே இருக்கக்கூடிய பகவானை உணரக்கூடிய சக்தி மனுஷனுக்கு தான் உண்டு. ஆகவே அந்த சக்தியை கொண்டு நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது,
அதை நோக்கி நாம் அடைவதற்கு நாம் பிறந்த இடம், அதாவது நம்முடைய உண்மையான இடம், நம்முடைய இடம் பரமபதம் தான். அங்கேருந்து நம்ம கீழே வந்தோம் பல்வேறு ஜென்மாக்களில். ஆகவே இந்த ஜென்மத்தில் நல்ல பலன்களை நம்முடைய சத் சங்கங்கள் காட்டிய வழிப்படி, நம்முடைய ஆன்றோர்கள் காட்டிய வழிப்படி நடந்து நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும். அதாவது மரணமில்லா பெருவாழ்வை மறுபடியும் பிறப்பு இல்லாமல் நித்திய சூரிகளாக நாம் பகவானிடம் அடைவதற்கு நாம் பாவங்களை குறைத்து புண்ணியங்களை செய்து பகவானுடைய நாமாக்களை ஸ்மரணம் பண்ணி இறைவனிடம் நாம் நம்முடைய பிறவி பிணியை நீக்க வேண்டும். அதான் வள்ளுவர் அழகாக சொன்னாரே, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அழகாக சொன்னார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இப்படி திருக்குறளில் முதல் 10 பாசுரங்களும் நமக்கு இந்த பிறவி பிணியை நீக்குவதற்கும் இறைவனுடைய திருவடி நமக்கு எவ்வாறு உதவும் என்பதை இந்த 10 பாடல்களில் இறைவணக்கத்தில் சொல்லிட்டார். ஆகவே அப்படிப்பட்ட மகான்களுடைய சரித்திரத்தை நாம் கேட்பதனால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்களெல்லாம் சிறிதாகிவிடும். ஆகவே காசி மாநகரிலே ஒரு வணிகன் இருந்தான். நல்லவன், அளவற்ற செல்வத்தோடு இருந்தான். அவனுக்கு 5 குமாரர்கள். நிறைந்த மனத்தோடு நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தான். சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். தன்னுடைய வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து பல தர்ம காரியங்கள் செய்து நல்லவனாக ரொம்ப காலம் வாழ்ந்து கொண்டான். ஆனால் அவனுடைய முன்வினை பயனாக அவனுக்கு தொழுநோய் வந்தது. இருக்கிறதுலேயே கொடுமையான நோய் தொழுநோய். இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த காலத்தில் அதுக்கு மருந்து கிடையாது. தொழுநோயாளியை மனையாலும் தீண்டால். மற்ற வியாதியெல்லாம் வந்ததுன்னா யாரும் உதவி பண்ணுவாங்க. தொழுநோய் என்பது தம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை தோலும் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசும், விரல்களெல்லாம் மோசமாகிவிடும், பார்வை குறைந்துவிடும், ஒரு குரூரமான ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்படிப்பட்ட தொழுநோய் அவனுக்கு வந்தது. நோய் நாள் ஆக ஆக முற்றியது. அவனால் அந்த கொடூரத்தை தாங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த வணிகன் இறைவனை நோக்கி மிகவும் வருந்தினான். சுவாமி, நான் மனமறிந்து எந்த தவறும் பண்ணலையே, நல்ல முறையில் தானே வியாபாரம் பண்ணினேன், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே, என்னை ஊராரும் மதிக்கவில்லை, யாருமே மதிக்கவில்லை. இந்த தொழுநோயோடு, ஏன்னா அவன் கையினால் எடுத்து கூட சாப்பிட முடியாது, கையெல்லாம் தொழுநோய். ஆகவே நான் ஊராரோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லை. ஆகவே கங்கை கரையிலே நான் ஒரு தனியாக கங்கை கரை படித்துறையில் ஒரு இடத்துல நான் போய் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஊராரிடமும் தன்னுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லிவிட்டு, ஏன்னா அது தொழுநோய்ங்கிறது அடுத்தவருக்கு தொற்றிக்கொள்ளக்கூடிய நோய். ஆகவே கங்கை கரையில் போய் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு ஜீவிதம் செய்து கொண்டு இருக்கிறான். தொழுநோயானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவனுக்கு வாழ பிடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் நாம் இந்த உயிரை இதோடு இந்த நோயோடு போராடி உயிர் வாழ்வதை விட கங்கையிலே விழுந்து நாம் உயிரை விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். அந்த கங்கை கரையிலே ஒரு குடில் அமைத்து பத்மநாப வேதியர் என்று ஒருவர் மகான், அவர் சகல சாஸ்திரங்களும்
சகல வேதங்களும் படித்தவர். ஆனால் அவருக்கு மன நிம்மதி இல்லை. எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சு விட்டது, எல்லா கண்ட விஷயங்களெல்லாம் படித்து விட்டார், ஞான விஷயங்களெல்லாம். அப்பொழுது அவர் ஒருவரிடம் கேட்கிறார், இன்னொரு பண்டிதரிடம், எல்லா விஷயங்களையும் நான் படித்து விட்டேன், எல்லாம் தெரிஞ்சு விட்டுக்குது, ஆனால் எனக்கு மனதிலே சாந்தி இல்லையேனர். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்னதான் கற்றாலும், எத்தனை விஷயங்கள் புஸ்தகங்களிலிருந்து தெரிந்து கொண்டாலும், யாராவது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த குருவுக்கு பணிவிடை பண்ணி நீங்கள் பகவானுடைய நாமாவை சொல்வதால பூரண பலன் கிடைக்கும். குரு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது மாதிரி. இது நம்ம குரு பரம்பரையில் ஒரு இது வரும், அருமையாக ஒரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ரசிக்கிறதுக்காக சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணுவார் தினசரி. பெருமாள் என்ன பண்ணுவார்னா, அவரோடு தன்னுடைய அர்ச்சா நிலையிலிருந்து வெளியே பெருமாள் திருக்கட்சி நம்பிகளோடு தினசரி பேசுவார். இந்த திருக்கட்சி நம்பிகள் ஒரு நாள் நடந்து போய்கின்றிருக்கார். அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாத துளி, அதாவது திருவடி, அவருடைய கால் மண்ணை எடுத்து ஒரு சாதாரண ஒரு ஆள் அதை எடுத்து நெத்தியில் பூசிக்கிறார். அப்போ திரும்பி பார்க்கிறார் திருக்கட்சி நம்பிகள், என்னப்பா என்ன காரியம் பண்ணுற, என்னுடைய கால்பட்ட மண்ணை எடுத்து கொண்டு நெத்தியில் பூசிக்கிறீன்னு. சுவாமி, நீங்கள் நல்ல பாக்கியம் பண்ணவர்கள், பெருமாள் உங்களோட நேரடியாக பேசுகிறார், எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆகவே நீங்கள் பெருமாள்கிட்ட எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. சரிப்பா, அதனால தான் கேட்குறேன்னு போய் பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணுறார். பெருமாள் பூஜையெல்லாம் முடித்த உடனே, என்ன திருக்கட்சி, இன்று என்ன விசேஷம்னு கேட்டார். திருக்கட்சி சொன்னார், சுவாமி, ஒரு பைத்தியக்காரன், எனக்கோ எந்த வகையான ஞானம் கிடையாது, நான் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் எனக்கு நீங்கள் காட்சி கொடுத்து என்னோட தினசரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு பைத்தியக்காரன் என்னுடைய திருவடி மண்ணெடுத்து நெத்தி கேட்டுக்கொண்டு எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு உங்களிடம் கேட்டு வர சொன்னான் அப்படின்னு. அப்போ சொன்னார், அதனால என்னப்பா, உன்னுடைய திருவடி மண்ணை எடுத்து பூசிக்கின்றவனுக்கு மோட்சம் கிடைக்காம இருக்குமா, கண்டிப்பாக மோட்சம் கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்ட்டு. திரும்பி கோயிலில் விட்டு இவர் வெளியே வரார். அந்த அன்பர் நின்றுட்டு இருக்கார். சுவாமி என்ன சொன்னார்னா, நிச்சயமாக உனக்கு உண்டுன்ட்டார்ப்பா அப்படின்னு தேதியை சொல்லிட்டான். இத்தனாம் தேதி உனக்கு மோட்சம் கிடைக்கும், வைகுந்த பிராப்தி கிடைக்கும்னு சொல்லார் பெருமாள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டான். திருக்கட்சி நம்பிகள் வீட்டுக்கு போயிட்டார். போய் படுத்தார். இவருக்கு தூக்கம் வரல. ஒரு சாதாரண பக்தன் மோட்சம் கிடைச்சதானே அவனுக்கு கேட்கக்கூடிய ஞானம் இருக்குது. நம்ம இத்தனை நாள் பெருமாள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோமே, நமக்கு மோட்சம் உண்டானு கேட்க மறந்து கொடுத்தேன். நாளைக்கு முதல்ல போனோம், முதல் வேலையாக இதை கேட்கணும்னு நினச்சார். அடுத்த நாள் போனார். போன உடனே கேட்டார். பெருமாள் வழக்கம் போல், என்ன திருக்கட்சி இன்றைக்கி என்ன விசேஷம்னார். முதல்ல மற்றதெல்லாம் நிறுத்துங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், கிடைக்காதுன்னார். கிடையாது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன சுவாமி, உங்களோட நான் தினசரி எனக்கு காட்சி கொடுக்குறீங்க, பேசுகிறீங்க, எனக்கு மோட்சம் கிடையாதா? கிடையாது. ஏன் சுவாமி அப்படின்னார். அவன் ஆச்சாரியனாக உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டு உன்னுடைய திருவடி மண்ணை நெத்தில ஏற்றின்றான். ஆச்சாரியனுடைய கடாட்சம் அவனுக்கு கிடைச்சதுனால அவனுக்கு உண்டு. நீ ஆச்சாரியனே கிடையாது உனக்கு. நான் எங்கேருந்து உனக்கு ஆச்சாரியன் இல்லாமல் உன்னை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னார்.
இதுக்கு ஒரு சின்ன நடைமுறை உதாரணம் புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம கார் ஓட்ட தெரியாது, டிரைவிங் தெரியும். யாராவது ஒருவர் கற்றுக் கொடுத்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொண்டு ஓட்டினா நீ தப்பாக ஓட்டினாலும் உனக்கு அங்கீகரிக்கப்படும். நாமளே ஏதோ ஓட்ட கற்றுக்கொண்டு நீ கெட்டிக்காரனாக இருந்தால் கூட லைசன்ஸ் இல்லாமல் நீ வண்டி ஓட்டினா குற்றம். அதே மாதிரி ஆச்சாரியனிடம் நாம் வித்தை கற்றுக்கொண்டு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பற்றுவிட்டால் நமக்கு லைசன்ஸ் இருக்கிறது மாதிரி. அப்போ பரமபதத்துக்கு போகிறதுக்கு லைசன்ஸ்னா ஆச்சாரியனுடைய திருவடி. அதனால் நீ ஆச்சாரியன் கிடையாது உனக்கு, அதனால் உனக்கு நான் மோட்சம் தர முடியாதுன்ட்டார். அப்போ இவ்வளோ நாள் காட்சி கொடுத்தீங்களே, பேசினீங்களே அப்படின்னார். நீ பாடினே, நான் ஆடினேன், பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் சரியாக போச்சு. ஆஹா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே. நேர காஞ்சிபுரத்துலேருந்து நேர திருக்கோஷ்டியூர் வந்தார். நேர திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய வீட்டு வாசலில் போய் நின்னார். சுவாமி, நான் இங்கே கைங்கரியம் பண்ணலான்னு நினைக்கிறேன்னார். சாதாரணமாக இவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டு சாதாரணமாக. ஒன்றே பசனா, இங்கே மாடெல்லாம் மேய்க்கிற வேலை தான்ப்பா இருக்குது, மாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னார். ரொம்ப பாக்கியம், நான் மாட்டை பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு மாடு மேய்ச்சின்னு இருந்தார். மாடு மேய்த்து கொண்டு அப்படியே அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு காலமிக்கி விட்டு பணிவிடை பண்ணி கொண்டு கொஞ்ச காலம் இருந்தார். சிஷ்யனாக்கு இவரும் கேட்டுக்கல, அவரும் எந்த பாடமும் சொல்லித்தரல. கொஞ்ச நாள் ஓடுறது. ஒரு நாள் நல்ல மழை கொட்டுன்னு கொட்டுறது. இந்த எங்கே இந்த திருக்கோஷ்டி நம்பி பேரெல்லாம் சொல்லலை. இந்த மாடு மேய்க்கிற பையனை காணுமே, மாடு மேய்க்கிறவனை காணுமே எங்கேன்னு சொல்லி பின்னால் கொட்டத்தில் போய் பார்க்குறார். கொட்டத்தில் மாட்டு மேலே அந்த மாட்டு கொட்டில் ஒழுகி கொண்டு இருக்கிறது. அந்த ஒழுகின தண்ணீர் வந்து மாட்டு மேலே விழருது. அந்த மாட்டு மேலே விழக்கூடாதுங்கிறக்காக இவர் மாட்டு மேலே படுத்து கொண்டு தன்னுடைய முதுகில் அந்த ஒழுகிற அந்த மழை நீரை இவர் வாங்கிட்டார். இது பின்னால் விளக்க பிடித்து கொண்டு போனவர், என்னப்பா இப்படி படுத்திருக்கே அப்படின்னார். சுவாமி, நீங்கள் இந்த மாடு வந்து மழையில் நனையிறது. இந்த மாடு நனைஞ்சதுன்னா மாட்டினுடைய பால் சீதமாகிவிடும், அதனால் உங்களுக்கு நோவு வரும். அதனால் மாடு நனையாமல் இருப்பதுக்காக மாட்டு மேலே நான் போர்வை மாதிரி படுத்துட்டேன்னார். இதுக்கு ரொம்ப உடனே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார். இங்கே வந்து பாரு, இந்த பையன் என்ன வேலை பண்ணுறேன்னு காணு. என்னுடைய உடம்புக்கு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து மாட்டு மேலே படுத்து கொண்டு இப்படி பண்ணியிருக்கானே, இன்னும் உள்ளவா அப்படின்னு இவனை கூட்டின்னு வந்தார். வஸ்திரத்தை கொடுத்து தோட்டிக்கோ அப்படின்னார். அன்போடு அவனை தழுவி கொண்டார். என்னப்பா இப்படி பைத்தியக்காரனாக இருக்கியே, என் மேலே உனக்கு இவ்வளோ அபிமானமா அப்படின்னார். ஆமாம் சுவாமி, நீங்கள் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கணும், என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னார். உடனே, ஏன்பா நீ இவ்வளோ அழகாக மாட்டுக்கு பணிவிடையெல்லாம் மாடை பார்த்துட்டு இருக்க, எனக்கு பணிவிடையெல்லாம் பண்ணியிருக்க. ஒரு சாதாரண ஜீவராசி அந்த மாடு கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக மாட்டு மேலே படுத்துண்டு அதனுடைய ஒரு சாதாரண ஒரு பிராணி மேலே கூட உனக்கு கருணை இருக்குது. அப்படிப்பட்ட உன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுக்க மாட்டேனா? உன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுன்ட்டேன்னார். உடனே இவர் காலில் விழுந்தார். சுவாமி, அடியேன் திருக்கட்சி நம்பிகள்னார். உடனே திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இவர் காலில் அவர் விழுந்தார். திருக்கட்சி நம்பிகளா? சாட்சாத் பெருமாளே நேரடியாக உங்களோட பேசக்கூடிய திருக்கட்சி நம்பிகளா என் வீட்டில் வந்து வேலைக்காரனாக மாடு மேய்ப்பனாக இருந்தீங்க அப்படின்னார். ஆமாம் சுவாமி, பெருமாளுடைய உத்தரவு, ஆச்சாரியன் இல்லாமல் என்ன அங்கீகரிக்க மாட்டேன்ட்டார். அதனால தான் நான் வந்து உங்களை ஆச்சாரியனை ஏற்றுக்கலான்னு வந்தேன். உனக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, ஏன்னா பெருமாள்கிட்டே தத்ரூபமாக தினசரி பேசுகிறவன் நீ அப்படின்னு சொல்லி அவரை நேர ஆளவந்தார்கிட்ட கூட்டி கொண்டு போய்
ஆளவந்தாரிடம் சிஷ்யனாக்குகிறார். ஆளவந்தார்கிட்ட சிஷ்யனாக இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் காஞ்சிபுரத்தில் வந்து ஆளவட்ட கைங்கரியங்கள் பண்ணுகிறார். ராமானுஜர் இவரையே ஆச்சாரியனை ஏற்றுக்கணும், ஆச்சாரியனாக இவரையே ஏற்றுக்குவார் திருக்கச்சி நம்பிகளை. அதெல்லாம் பெரிய கதை, அது குரு பரம்பரையில் வர்ற கதை. ஆக ஆச்சாரியன் இல்லாமல் எவ்வளோ கெட்டிக்காரனாக எவ்வளோ ஞானம் இருந்தாலும் அது பகவானால் அங்கீகரிக்கப்படாது. எப்படி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது மாதிரி, நீ எவ்வளோ நல்லா வண்டி ஓட்டினாலும் லைசன்ஸ் இல்லாட்டி நீ குற்றவாளி தான். நீ எவ்வளோ கெட்டிக்காரனை ஓட்டினாலும் அது அங்கீகரிக்கப்படாது அரசாங்கத்தால். பகவானால் ஆச்சாரியன் இல்லாமல் எத்தனை விஷயங்கள் கற்றுக்கொண்டாலும் பகவானால் அது அங்கீகரிக்கப்படாது. இதை உணர்ந்த பத்மநாப வேதியர் அங்கே காசியிலே வசிக்கக்கூடிய கபீர்தாசரிடம் போகிறார். ஏற்கனவே கபீர்தாசருடைய சரிதம் பார்த்தோம். அவர் இஸ்லாமியர், ஒரு நெசவு நெய்யக்கூடிய ஒரு நெசவாளி. அவர் ராமநாமத்தையே தாரக மந்திரமாக கொண்டு பெரிய ஞானியாக அவர் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்லாம் பின்னால் அங்கங்கே வருவார் கபீர்தாசர். பழைய சரித்திரங்களில் பார்த்தோம். கபீர்தாசர்கிட்ட போய் பத்மநாப வேதியர் அவருடைய திருவடியில் வணங்கி, சுவாமி என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னார். கபீர்தாசர் சாதாரணமானவர் தான். ஆனால் ராமநாமத்தை உச்சரித்ததுனால அவருக்கு பல சக்திகள் கிடைச்சது. அதை பாடணுமா இல்லையா? பாபகடே தூக்கமிடே ஏக ராம ராம். அருமையானது. மாதா பிதா பந்து சகா சபுகி ராமநாம். நமக்கு அம்மாவும் ராமநாமம் தான், அப்பாவும் ராமநாமம் தான், நம்முடைய சொந்தக்காரனும் ராமநாமம் தான். இந்த ராமநாமம் ஒன்று இருந்ததுன்னா எல்லா காரியத்தையும் செஞ்சிடலாம், அஷ்டமா சித்திகளும் வந்துடும். இந்த ராமநாமத்தை சொல்லி தான் வெள்ளைக்காரனை விரட்டினார் மகாத்மா காந்தி. அதனால் இந்த ராம பஜனைக்கு ஈடே கிடையாது. ராம பஜனை செய்தால் மனதே உனக்கோரு நாளும் கவலை இல்லையே. ராம பஜனை செய்தால் மனதே உனக்கோரு நாளும் கவலை இல்லையே. பீமந்த சரதேந்திரன் நேமமிகு தவத்தில், பீமந்த சரதேந்திரன் நேமமிகு தவத்தில் பிறந்து புவனமெங்கும் சிறந்த ஸ்ரீ ஹரி ஹரி. ராம பஜனை செய்தால் மனதே உனக்கோரு நாளும் கவலை இல்லையே. அப்படி ராமநாமத்தை சொன்னால் எல்லா கவலைகளும் மறந்துடும். அப்படிப்பட்ட ராமநாமத்தை தாரகமாக கொண்டு இஸ்லாமியராக பிறந்த இந்த கபீர்தாசர் ஞானவானாக விளங்கி பலருக்கும் அவர் ஆச்சாரியனாக இருந்தார். கபீர்தாசர் ராமநாம மந்திரத்தை இவருக்கு உபதேசம் பண்ணுறார் பத்மநாப வேதியருக்கு. பத்மநாபர் சந்தோஷத்தில் இங்கே வந்து கங்கை கரையிலே ஒரு குடில் அமைத்து கொண்டு தினசரி காலை கடனாக கங்கையில் குளிப்பார், நியம நிஷ்டைகளெல்லாம் செய்வார். அவர் வேதியருங்கிறனால பிராமணருக்கு உண்டான கடமைகளெல்லாம் செய்வார். பூஜை பஜனைகள் அதெல்லாம் அவர் குடியில் நடக்கும். ஒரு நாள் காலம்பெற இந்த பத்மநாப வேதியர் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். இந்த தொழுநோயாளியாக இருக்கக்கூடிய இந்த வணிகன் அன்றைய தினம், அதற்கு முதல் நாள் ரொம்ப தொழுநோயுடைய தொல்லை தாங்க முடியாமல் நாளை காலை முதல் வேளையாக கங்கையில் விழுந்து உயிரை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டார். இவர் காலம்பெற போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். இந்த தொழுநோயாளியானவன் அந்த வணிகன் அந்த கங்கையில் குதிப்பதற்காக
உயிரை விட துணிவதற்காக குளிக்க போகிறான். உடனே அவனை தடுத்து நிறுத்திக்கிறார். யாரப்பா நீ அப்படின்னு. இந்த வணிகன் தன்னுடைய கதையெல்லாம் சொல்கிறான். சுவாமி, நான் இந்த ஊரில் இந்த வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். தான தர்மங்கள்லாம் நிறைய செய்து நியாயப்படி வாழ்ந்து வந்தேன். ஆனால் எனக்கு மீளா துயராக இந்த தொழுநோய் வந்துவிட்டது. நான் என்னுடைய உறவினர்களுக்கும் உற்றாருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் தொந்தரவாக இருக்க விரும்பவில்லை. ஆகவே நான் இங்கே கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டு கிடைத்ததை சாப்பிட்டதை சாப்பிடவும் முடியல. ஏன்னா கையெல்லாம் தொழுநோய், தினம் தினம் செத்து பிழைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய உயிரை விட்டு விடலாம் என்று நினைக்கிறேன். அதனால தான் கங்கையில் குதித்து உயிரை விட்டுலான்னு இருக்கேன் அப்படின்னார். அப்படியாப்பா, சரி கவலைப்படாத, உன்னுடைய நோய்க்கு என்கிட்ட மருந்து இருக்குது, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ எதுவும் முடிவெடுத்துடாத, இங்கே உட்காந்துட்ரு, இந்த படித்துறையில் உட்காந்துக்கோ, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அந்த மருந்தை தரேன், அந்த மருந்தை சாப்பிட்டேன்னா உனக்கு சரியாயிடும்னார். இவனுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, ஏதோ ஒரு மகானாக இருக்கார், ஏதாவது மருந்து வச்சுருப்பார், ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சுத்தமாக கொடுக்கலான்னு இருக்கார் போல இருக்குது. ஏன்னா இவனை தொட்டுக்கிட்டு தடுத்து விட்டார்ல, சரி போய் குளிச்சுட்டு வரட்டும்னார். இவர் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு கரை ஏறினார். வந்த உடனே அவனுக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணார். அப்பா, நீ பூர்வ ஜென்மத்தில் நல்லா பண்ண புண்ணியத்தினால நீ காசியில் பிறந்திருக்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனால் உனக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. மனுஷ ஜென்மம் நாமெல்லாம் அதான் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதில் பாரதத்தில் பிறந்திருக்கேன். இது மகான்களும் பகவானே அவதரித்த பூமி. இது பகவான் பல்வேறு ஸ்வரூபங்களில் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனனாகவும் நரசிம்மனாகவும் வந்து அவதாரம் பண்ண பூமி இந்த பாரத பூமி. அதில் பாரதத்தில் இன்னும் புண்ணியமான காசிமா நகரத்தில் பிறந்திருக்கேன். நல்ல பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால நல்ல வணிகனாக பணக்காரனாக செல்வந்தனாக பிறந்து நல்ல தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கேன். இந்த உலகத்தை நாம் ரெண்டு வகையாக அனுபவிக்கலாம். ஒன்று புண்ணிய பூமியாக நினைத்து கொண்டு நாம் சந்தோஷமாகவும் வாழ்க்கை நடத்தலாம். இது புண்ணியமான பூமி, நாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், கை கால்களோடு நன்றாக பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைத்ததை கொண்டு நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தை நினைத்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலாம். கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, இது கர்ம பூமி. இங்கே நம்முடைய கர்மாக்களை அனுபவிப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கோம். ஆகவே நம்ம கர்மாவை நாம் அனுபவித்து விட்டு கூடிய மட்டும் முடிந்தவரை நாம் புண்ணிய காரியங்களை செய்து பகவான் நாமாவை சொல்லி அடுத்த ஜென்மாவை கரையேற்றிக் கொள்வோம். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். எனக்கு பிறவி வேண்டாம், அப்படியே பிறந்தால் 7 ஜென்மத்துக்கும் உன்னோடு உறவோடு இருக்கணும், உன்னை மறக்காமல் இருக்கணும். மற்ற இனம் காமங்கள் மாற்று, அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை மாற்றி என்னை அனுகிரகிக்கணும்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எப்படி பெருமாள்கிட்ட வேண்டிக்கணும்னு கேட்டான், சொல்லி கொடுத்தான். ஆகவே அப்படிப்பட்ட புண்ணியமான பூமியில் உன்னுடைய கர்மாவை துளைப்பதற்காக, நீ செய்த பாவங்களை அனுபவிப்பதற்காக இந்த வியாதியை பகவான் கொடுத்துருக்கான். ஆகவே நீ இதை அனுபவிக்காமல் நீ இந்த பிறவியை முடித்து கொள்ளணும் இருந்தாலும் உனக்கு 10 வருஷம் இதை அனுபவிக்கணும் இருந்தால் நீ 8 வருஷத்தில் இதை முடிச்சுட்டு நீ மாறினால் அடுத்த ஜென்மாவில் நீ மறுபடியும் 2 வருஷம் அனுபவிச்சு தான் ஆகணும் இதை. ஆகவே இந்த கர்மாவை தொலைப்பதற்காகத்தான். அதை எப்படி தொலைக்கலாம் என்றால் ராமநாமாவால் தான் தொலைக்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே,
ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழியவாகை சூடிய சிலை ராமன் தோல் வழி கூறுவோர்க்கே. ராமநாமாவை சொன்னால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சிடும்பா. உனக்கு எல்லா வியாதிகளெல்லாம் போயிடும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. அடுத்தது ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. உனக்கு அடுத்த ஜென்மமும் கிடையாது, மரணமில்லா மரண பயமும் கிடையாது. இம்மையே ராமவென்று ரெண்டே எடுத்தினால் இந்த ஜென்மாலே ராமாங்கிற வார்த்தையை சொல்லிட்டேன்னா எல்லாம் கிடைச்சிடும். அதாங்க ராமநாமோ ஜென்மரக்ஷக மந்திரம் தாமசமூசே ஏகபஜிம் பவே மனச ராமநாமோ. தியாகராஜர் பாடுவார். இந்த ராமநாமம் தான் ஜென்மத்துக்கு ரட்சிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணிட்டு ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொல்லிவிட்டு 3 தடவை இந்த கங்கையில் முங்கி எழுந்து வா, அவன் பார்த்துக்குவான்னார். நீ புண்ணியம் பண்ணதுனால காசியில் பிறந்திருக்க. இந்த காசியில் பிறந்தது முக்தி. நீ காசியில் நீ உன்னுடைய வாழ்நாளை கழித்து விட்டு இங்கே நீ இறந்தா கூட பரமேஸ்வரன் உன்னுடைய காதில் ராமநாம மந்திரத்தை உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார். நீ காசிக்கு போனோன்னா நம்ம சந்தோஷமாக காசியில் நம்ம கங்கையில் முழுகும்போது நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உன்னுடைய காதில் ராமநாமத்தை பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணுறார். பராசக்தி தேவி கேட்டா, சுவாமி பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கே, இதெல்லாம் பெரும் ஜனங்களெல்லாம் சொல்ல முடியுமா? கேனோ பயேன லக்னோ விஷ்ணோர் நாம சகசிரகம் பண்டிதேர் நிச்சம் ஸ்ரோதமிச்சாம் யுகம் பிரபோ. சுவாமி குழந்தைகளெல்லாம் ஆயிரக்கணக்கான நாமக்களை சொல்கிறதுக்கு ஏது நேரம்? பெருமாள் ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருக்குது, எல்லாராலையும் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு சுலபமான வழி சொல்லுங்க. கேனோ பாயேன லகுனோ, லகுவான ஒரு வழி. விஷ்ணோர் நாம சகசிரகம், பகவான் விஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நாமங்களை சொல்ல முடியாதவர்கள். விஷ்ணு நாம சகசிரகம் பண்டிதேர் நிச்சயம் ஸ்ரோதமிச்சாம் யுகம் பிரபோ. அதுக்கு ஒரு சுலபமான வழி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னார். ஈஸ்வர வாச்சா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமதத்துல்யம் ராமநாமவராணனே ராமநாமவராணன ஓம் நமைதி. ஈஸ்வரன் சொல்கிறார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. கேட்பவர்களையும் சொல்பவர்களையும் ரமிக்க வைக்கக்கூடிய ரம்யமான நாமம் என்னென்ன? ராமநாமம். ரம்யத்தே இதி ராமா. ஆகவே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, அழகான நாமம் அது. சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. சகசிரநாமங்களை ஆயிரக்கணக்கான பகவானுடைய நாமக்களை சொல்லக்கூடிய பலனை ராமாங்கிற நாமா கொடுத்துடும். அதனால் அதை சொன்னால் போரும்னார். ஆயிரக்கணக்கான நாமங்களை சொன்ன புண்ணியம் இந்த ராமங்கிற நாமத்தில் இருக்குது. ராமங்கிற நாம சிவனும் விஷ்ணுவும் கலந்த அம்சமான ராங்கிறது ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய எழுத்து ரா, அதனுடைய மத்தியமான எழுத்து. நாராயணாய நமக ரா. அது பஞ்சாட்சர மந்திரமாகிய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரம். இந்த ரா நாராயணாய அஷ்டாட்சர மந்திரத்திலையும் நமச்சிவாயங்கிறதுல உள்ள மத்தியமான மாவை எடுத்து ராமன்னு பேர் வச்சாங்களாம். அப்போ சிவ விஷ்ணு ஸ்வரூபமானது ராமநாமம். ராமநாமத்தை சொன்னால் மகாவிஷ்ணுவையும் சிவனையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஊரில் பிறந்துட்டு நீ கவலைப்படலாமா? ராமநாமத்தை 3 தடவை சொல்லி
கங்கையில் மூழ்கி எழுந்துரு, அவன் பார்த்துக்குவான்ட்டு போயிட்டார். இவருக்கு நம்பிக்கை வந்துடுத்து. ஆஹா, பெரிய மகான் சொல்லிட்டாரே. நேராக கங்கையில் இறங்கினார். ராமா அப்படின்னு ஒரு முங்கு, ராமான்னு இன்னொரு தடவை முங்கு, மூணாவது தடவை ராம்னு சொல்லிட்டு முங்கி எந்திருந்தார். எந்திருக்கும் போது இவனுடைய கையெல்லாம் சரியாயிடுச்சு. விரல்களெல்லாம் நீண்டன. உடலில் அந்த துர்நாற்றம் போனது. இப்போ இதில் விடிஞ்சிருத்தோம். கரையில் இவர் கூட வந்த பக்தர்கள், இங்கே நின்றவர்கள்லாம் கரையில் நிற்கிறாங்க. பார்த்தா ஆச்சரியமான சொரூபத்தோடு தன்னுடைய உடம்புல உள்ள பழைய நல்ல வணிகனாக இவன் உடலெல்லாம் நல்ல ஆகி பழைய சொரூபத்தோட துணி எடுத்து உடம்பெல்லாம் துடைத்து கொண்டு ராமா ராமான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அங்கே உள்ள ஜனங்கள்லாம் ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டார். இந்த செய்தி கபீர்தாசருக்கு போயிடுச்சு. கபீர்தாசருக்கு உள்ள பக்தர்கள் ஒருத்தர் போய் சொல்லிட்டார், சுவாமி, உங்கள் சிஷ்யர் பத்மநாபர் பண்ண லீலையை பார்த்தீங்களா? ஒரு ராமநாமத்தை சொன்னார். ஒரு தொழுநோயாளி கங்கையில் குளிச்சுட்டு எந்திருந்தவன தன்னுடைய நோயெல்லாம் நீங்கி பழைய இதோட அழகான சொரூபத்தோடு வெளியே வந்தார் அப்படின்னு. கூப்பிட்டு விடு பத்மநாபரான். பத்மநாபரை கூப்பிட்டு விட்டார். பத்மநாபர் குரு கூப்பிட்றாரு, ஆச்சாரியன். நம்ம என்ன தப்பு பண்ணோமோ தெரியலையே, என்ன நினச்சி பதறி அடிச்சுன்னு போகிறார். கபீர்தாசர் கேட்டார், என்னப்பா பெரிய தப்பு பண்ணிட்டியே அப்படின்னார். சுவாமி, என்ன தப்பு பண்ணேன்? காலம்பரை என்ன பண்ணேன்? காலம்பரை ஸ்நானம் பண்ண போனேன். அங்கே ஒரு தொழுநோயாளி இருந்தார். உடம்பு முடியலைன்னு சொன்னார். இந்த உடம்பை மாய்ச்சிக்கலான்னு சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், ஏன்பா கவலைப்படுற, ராமன் இருக்கார், பார்த்துக்குவார், எல்லா வகையான வினைகளையும் தீர்க்கக்கூடியது ராமநாமம். 3 தடவை ராமா ராமான்னு சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன்னா சரியாயிடும்னே, அதான் சொல்லிட்டு வந்தேன். அடப்பாவி, தப்பு பண்ணிட்டியே. என்ன சுவாமி, ராமநாமா எவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஒரு தடவை சொன்னால் போகாதா? 3 தடவை சொல்லணுமா? ஒரு தடவை ராமான்னு சொன்னாவே எல்லாம் கிடைக்குமே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்மை இம்மையே ராமவென்று 2 எழுத்தினால். இந்த 2 எழுத்தை சொல்லியாச்சுன்னா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. ஒரு தடவை ராமான்னு சொல்கிறா உனக்கு நன்மையும் செல்வமும் கிடைச்சிட்டே இருக்கும். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, நீ இதுவரைக்கும் செஞ்ச தீமைகளும் பாவங்களும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றே எழுத்தினார். இந்த ஜென்மத்திலேயே நீ அடைச்சிடலாமே. இத்தனை ராமாங்கிற 2 எழுத்தை ஒரு தடவை சொன்னாவே போகாதா? எதுக்கு 3 தடவை சொன்னேன்? பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டியே. பவர்ஃபுல்லான மாத்திரையை 3 டோஸ் கொடுத்துட்டியேப்பா. ஒரு டோஸ்லேயே இது சரியாக இருக்குமே உடம்புக்கு அப்படின்னு. அதுக்கு பணிந்து சொன்னார், சுவாமி, நீங்கள் சொல்ல ரைட், சரிதான், இது பவர்ஃபுல்லான மாத்திரை தான். ஆனால் அவனுக்கு ஒரு ராமான்னு சொன்னதுனால அவனுடைய 3 வகையான அவனுடைய இதுவும் போகணும். தேவரீரை போன்று பேராற்றல் பெற்ற மகான்கள் ஒரு முறையிலேயே அதை தீர்த்திருக்க முடியும். நீங்கள் ஒரு தடவை ராமான்னு சொன்னாவே உங்களுக்கு அவ்வளவு பவர் உண்டு, செய்ய முடியும். ஆனால் அடியனை போன்ற எனக்கு அந்த மாதிரி சொல்ல முடியல. ஆகவே நான் என்ன சொன்னேன், 3 முறை சொன்னது எதற்காக என்றால், அவனுடைய பிறவி பிணி நீங்க ஒரு முறையும் குரு உபதேசம் பெறாத நான்
அவருக்கு குரு ஆச்சாரியன் யாரும் கிடையாது. அந்த பாவம் தீர்வதற்கு ஒரு முறையும், இந்த ஜென்மாவில் அவர் ஏதாவது தப்பித்தவறி ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அது போவதற்காகவும் 3 முறை சொல்ல சொன்னேன்னார். சொல்ல சொல்லி உபதேசம் பண்ணவர் நீங்கள் உபதேசம் பண்ணீங்கன்னா ஒரு முறை சொல்லாவே போகிறோம். ஆனால் அடியேனுக்கு ஒரு முறையில் ராமநாமத்தை உபதேசித்து அவருடைய வியாதியை தீர்க்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால் 3 முறை சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லி உடனே கபீர்தாசர் அவரை தழுவிக்கொண்டு நல்ல காரியம் செஞ்சப்பா அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினார். ஜனங்களெல்லாம் சேர்ந்து அந்த பத்மநாப வேதியருடைய பெருமையை உணர்ந்தார்கள். பல்வேறு பஜனைகளும் ராமநாம சங்கீர்த்தனத்தை நடத்தி அவர் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் என்ற அளவோடு இன்றைய பத்மநாப வேதியருடைய சரிதம் நமக்கு நிறைவு பெறுகிறது. இந்த ராமநாமத்தை பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு மகான்கள் உபயோகப்படுத்தி பலனடைஞ்சிருக்காங்க. அதனால தான் சகஸ்ரநாமத்தில் எல்லா இதுக்கும் சகஸ்ரநாமத்தில் நன்றாக அர்த்தத்தோடு படித்தோன்னா அதில் எல்லா வகையான வியாதிகளுக்கும் அதில் மறந்துருக்கும். நீங்கள் குடும்ப கவலையாக அதில் ஒரு போர்ஷன் இருக்குது, அதை சொன்னால் குடும்ப கவலை தீர்ந்துடும். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணுமோ அதுவும் இருக்குது. எல்லா இந்த சகஸ்ரநாமத்தில் பெருமாளுடைய 1008 நாமாக்களில் ஒவ்வொரு நாமாக்களுக்கும் என்ன பெருமை இருக்குன்னு பீஷ்மர் உபதேசம் பண்ணுறார். இந்த சகஸ்ரநாமத்தை பூரா சொல்ல முடியாதவர்கள் இந்த ராமநாமத்தை சொன்னால் அதில் எல்லாமே வந்துடும். ஆகவே அந்த ராமநாமாவை சொல்லி பத்மநாப வேதியர் இறைவனோடு கலந்தார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி ஏறலாத இறைவான் ஈதாராய் பறையலோரம் பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றைய நம் காமங்கள் மாற்றையலோரம் பாவாய் சங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பற்றி இன்புருவரும் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.